நீ ஏன் சிரிக்கிற? நான் தான் சொன்னல, எங்க அம்மா உன்னை கொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. அப்புறம் ஏன் சிரிக்கிற? சிரிப்பு வருது. ம். அந்த ஐராவதி என்ன கொன்னுடுவாங்களா? ம். என்ன கொல்லுவாங்களா? ம். சரி கொல்லட்டும், நானும் உங்களை கொல்லுவேன். அதுக்குதான் சிரிக்கிறியா? நான் ஏன் சிரிக்கிறேன் தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? இப்ப நான் ஏன் சிரிக்கிறேன்னு நீ கேள. சொல்லு. ஏன்னா அது சிரிக்க வேண்டிய விஷயம். புருஷனுக்கு நெருக்கமான ஒண்ணு எப்பவும் மனைவிக்கு தொல்லை தான் கொடுக்கும். புருஷனுக்கு நெருக்கமானது தொல்லை கொடுக்குமா? நெருக்கமானதுன்னா பொருள் இல்ல, உறவு. உறவு அதுதான் மாமியார். அவங்க வேலைக்காரியா இருந்தாலும் சரி, ராணியா இருந்தாலும் சரி, மாமியார் மாதிரி தான் நடந்துப்பாங்க. கொடூரமா, பயங்கரமா, ஆபத்தானவங்களா, பயமுறுத்துற மாதிரி. அதாவது மருமக வீட்டு உள்ள வந்த உடனே மாமியாருக்கு என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிரும். அப்புறம் எல்லா மாமியாரும் மருமகளை வெறுக்கதான் செய்யறாங்க தெரியுமா? அப்புறம் சில மாமியார் மருமகளை கொலையும் பண்ணுவாங்க. ஆனா என் அம்மா அப்படிப்பட்ட சாதாரண மாமியார்லாம் இல்ல. அவங்க பெரிய மாமியார், ரொம்ப பெரிய மாமியார். அப்புறம் அவங்க எப்பவாது கொல்ற ஆள்லாம் இல்ல. என் அம்மா தினம் கொலை பண்றவங்க. எனக்கு தெரியும். இந்த மாதிரி மாமியார் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். எப்படி? எந்த மாமியார் நம்மள கொலை பண்ண பாக்குறாங்களோ அவங்க என்ன சொல்லுவாங்க? முரட்டு மாமியார். அவங்க என்ன நினைப்பாங்க? மருமக வந்துட்டா, இனி நம்ம பையனை காலி பண்ணிடுவா. ஆனா நான் உன் மாமியாருக்கு, உன் மாமியார் இல்ல, ஏன் மாமியாருக்கு நம்பிக்கை கொடுப்பேன். உன் மக ரொம்ப நல்லவன், நல்ல பொண்ணு கிடைச்சிருக்கா, அவ உங்க பையனை நல்லா பாத்துப்பான்னு நம்பிக்கை கொடுப்பேன். அப்புறம் பாரு, அவங்க என்ன விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. நீ என்ன நல்லா பாத்துப்பியா? உண்மையிலேயே பாத்துப்பியா? நீ சொல்லு, நீ என்ன பாத்துப்பியா? தாலி கட்டி குங்குமம் வச்சப்ப வாக்கு கொடுத்தியே, அத காப்பாத்துவியா? கல்யாணம் பண்ணி பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்திருக்க, அரியணையில உட்காரவை இல்ல வைக்காத. ஆனா உன் தலைமையில உட்கார வச்சு கொண்டாடுவியோ கொண்டாட மாட்டியா? எனக்கு முன்னாடியே உனக்கு தான் தலை சுத்திடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் உட்கார்லையே, நீ சாஞ்ச, அப்புறம் தான் நான் சாஞ்சேன். என்ன விழ வைக்கணும்னு தானே ஆசைப்பட்டேன். என்ன விழ வைக்கணும்னு தானே ஆசைப்பட்டேன். இப்ப சொல்லிட்ட, இனி எப்பவும் சொல்லாத. உன்னை காப்பாத்துறதுக்காக எத்தனையோ தடவை நான் என்னோட உயிரையே பணையம் வச்சிருக்கேன் தெரியுமா? அப்படியா? இதுக்குதான் என்ன விழ வச்சியா? என்ன தூக்கணும்னு அப்படி பண்ணிருக்க. திருட்டு பையன். அதுக்கு எதுக்கு நான் அப்படி பண்ணணும்? கல்யாணம் பண்ணிருக்கேன், ஆனா காதல் பண்ணலையே.
காதல் சடங்கை இப்ப நிறைவேற்றிடுறேன். இந்த காதல்ன்ற விஷயம்லாம் சந்திரகாந்தா கிட்ட நடக்காது. காதல் வித்த நடந்துருச்சு. ஆஹா, நான் சர்பத்துக்குள்ள உண்மையை பேசுற மருந்த சேர்த்தனா இல்ல காதல் மருந்து சேர்த்தனா? ஐயோ, உமா, நீ என்ன பண்ண? ஐயோ, நானும் என் அரகுர மந்திரமும் ஒருவேளை நான் தவறுதலா 2 கோப்பையிலையும் மருந்த கலந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஐயோ, இப்போ என்ன பண்றது? என்ன பண்றது? சந்திரகாந்தா இப்ப சுய நினைவில் இல்லையே. ஒருவேளை வீராவோட காதல் வித்த பழிச்சிருச்சுன்னா? இல்ல இல்ல, நான் ஏதாவது செஞ்சாகணும். ஆனா என்ன பண்றது? வீராவை மயங்கி விழ வச்சிடலாம். அக்கும் பக்கும் அக்கும். ஐயோ, என்ன நான் இப்படி பண்ணிட்டேனே. இப்ப சந்திரகாந்தெல்லாம் மயங்கி விழுந்துட்டா. நல்ல வேலை எதுவும் நடக்கல. ஆனா என்னால சந்திரகாந்தாவோட ஒரு நாள் இப்படி வீணா போச்சே. இல்ல இல்ல, நாம இப்படி போயிடக்கூடாது. நாம போனதுக்கு அப்புறம் ஏதாவது நடந்துருச்சுன்னா? ஆனா இப்போ உள்ள எப்படி போறது? என்ன பண்றது? இங்கேயே உட்காந்துக்க வேண்டியதான். ஒருவேளை வீரா ஏதாவது செஞ்சா சந்திரகாந்தா கத்துவா. அப்ப டபக்குன்னு உள்ள புதற வேண்டியதான். போய் வீராவை பிடிச்சிருவேன். சந்திரகாந்தா, நான் தூங்க மாட்டேன். ஐயோ, தூங்கக்கூடாது. இதெல்லாம் ஏன் தப்புதான். இன்னைக்கு அவளோட கதைய கண்டிப்பா நான் முடிச்சிடுவேன். ஒரே கல்லுல 2 மாங்காய். வீரா கிடைச்சிட்டானா எனக்கும் சந்தோஷம், ராணி ஐராவதிக்கும் சந்தோஷம். இது மணமகன் மணமகளோட அறை. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இந்த சம்பாவைய தடுத்து நிறுத்துவ? சம்பாவா இருந்தா என்ன, ரம்பாவா இருந்தா என்ன? உள்ள யாரும் போக கூடாது. வழிய விடு குண்டா. இல்ல யானையா இருக்க உன்ன பூனை ஆக்கிடுவேன். என்ன பார்த்தா நீ யானைன்னு சொன்ன? எனக்கும் மந்திரம் எல்லாம் தெரியும். உன்னை நான் குரங்குல இருந்து குளவி ஆக்கிடுவேன். அப்படியா? நீ ஏன் மேலேயே மந்திரத்தை பயன்படுத்துவ? சரி, மந்திரத்தை சொல்லு. நான் நினைச்சா உன்னையே நிரந்தரமா அழிச்சிடுவேன். ஏன் இப்படி தலைவலிக்குது? போ, இதை வீராவுக்கு கொடு. அதுக்கப்புறம் பாரு, அவன் உண்மை மட்டும்தான் பேசுவான்.
அதுக்கப்புறம் நேத்து என்ன நடந்துச்சு? இல்ல இல்ல, அப்படி நடந்திருக்கவே கூடாது. ஆனா நேத்து என்ன நடந்துச்சு? என்னோட ஆடை இதை யார் மாத்தினது? என்ன நடந்திருக்கும்? என்ன நடந்துச்சு எனக்கு ஏன் எதுவுமே ஞாபகத்துல இல்ல. நேத்து ராத்திரி நினைவில்லாம தான் நான் இருந்தேன்னு இவகிட்ட எப்படி சொல்றது? இவகிட்ட நான் என்ன சொன்னேன்னு தெரியலையே, இவளை என்ன பண்ணனும் தெரியலையே. வீரா, நேத்து ராத்திரி என்ன பண்ண? இவ என்னை ஏன் பார்க்க மாட்டேங்கிறா? அப்ப நேத்து ராத்திரி ஏதோ நடந்திருக்கு. ஒருவேளை நேத்து ராத்திரி ஏதாவது நடந்திருந்தா இவன் இப்படி நின்னு இருக்க மாட்டான். கண்டிப்பா என் பக்கத்துல வருவான். என்ன பாக்குற? உன்னதான். என்ன பாக்குற? உன்ன இல்ல நேத்து ராத்திரி என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சுன்னு நீயே இப்ப சொல்லு. நேத்து எது நடக்க கூடாதோ அதுதான் நடந்துச்சு. அது நடந்திருக்கவே கூடாது. ஆமா, நடந்திருக்க கூடாது, நடந்திருக்கவே கூடாது. ஆனா அப்படி என்ன நடந்துச்சு? அப்படின்னா இவளுக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. ஏன் நேத்து என்ன நடந்ததுன்னு உனக்கு நினைவு இல்லையா? என்ன நடந்துச்சு? நேத்து ராத்திரி நீ நெருங்கி வந்த, ரொம்ப நெருக்கமா. அப்புறம் இன்னும் நெருங்கின, இன்னும் கொஞ்சம் நெருங்கின. அப்புறம் நீ என்கிட்ட என்ன சொன்ன? என்ன சொன்ன? நீ என்ன வெறுக்கிறேன்னு சொன்ன. அதுக்கப்புறம் வெறுப்புக்கு அப்புறம் காதல். வெறுப்புக்கு அப்புறம் காதல் வாய்ப்பே இல்லைல்ல. அதத்தான் சொன்ன. நீ என்ன காதலிக்கவே இல்லைன்னு சொன்ன. காதலிக்க மாட்டேன்னு. நான் ஏன் அப்படி சொன்னேன்? அப்படி சொல்லிருக்க கூடாது. ஏதாவது சொன்னியா? சொல்லிருக்க கூடாது. அப்ப என்ன சொல்லிருக்கணும்? ஒண்ணும் இல்ல. நான் வீர்கிட்ட என்ன சொல்லிட்டேன்? நான் ஏன் அப்படி சொன்னேன்? நான் அப்படி சொல்லிருக்க கூடாது. ஏன் அப்படி சொன்னேன்? நெருப்பு, நெருப்பு, நெருப்பு! யாராவது வாங்க! நெருப்பு, நெருப்பு! யாராவது வாங்க! வாங்க! அணைஞ்சிடு, அணைஞ்சிடு, அணைஞ்சிடு! நெருப்பே அணைஞ்சிடு, அணைஞ்சிடு, அணைஞ்சிடு! நான் உன்னோட குரலை கேட்ட உடனேயே உன்கிட்ட ஓடி வந்துடுறேன். ஏன்
நீ ஒரு மந்திரக்காரின்னு ஏன் எனக்கு தோண மாட்டேங்குது? ஏன் உதவி உனக்கு தேவையில்லையே? இல்ல வீரா, அவளை கண்டிப்பா காதலிக்காத. அவ உன் அம்மாவுக்கே செய்வன வச்சவன். இன்னைக்குதான் அந்த பௌர்ணமி இரவு. இன்னியோட இவளோட செய்வனை எல்லாத்தையும் முடிக்கணும். இன்னியோட இவ கதையும் முடிஞ்சது. ஏய் கிழவி, கேக்குதா? எங்க போய் தொலைஞ்ச கிழவி? ஏன் முன்னாடி வா. எங்க போய் தொலைஞ்ச கிழவி? இவ்ளோ நேரம் நீ எங்க போயிட்டு வர? ஒருவேளை என் எதிரி கூட போய் சேர்ந்துட்டியா? எனக்கு எதிரா சதி திட்டம் தீட்டுறியா? நீ யாருங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்ன்றது உனக்கு தெரியும். நீ எனக்கு எதிரா எந்த சதி திட்டம் தீட்டினாலும் எனக்கு அது நல்லா தெரிஞ்சிடும். தெரியும்ல? ஆமா தெரியும். உன் பார்வை நிழல் மாதிரி. ஒருத்தர்கிட்ட ஒரு தடவை மோதிட்டேனா அவங்க சாகுற வரைக்கும் கண்காணிச்சிட்டு இருப்ப. நான் சமையல் அறையில சந்திரகாந்தாவுக்கு உதவி பண்ணியிருந்தா இந்நேரம் உனக்கு தெரிஞ்சிருக்குமே. நீ சும்மா இருந்திருப்பியா? என்ன கொன்னு இருப்ப. சரியா சொன்ன. ஒருவேளை நீ என் எதிரி கூட சேர்ந்து ஏதாவது பண்ணா என்ன ஆவன்னு உனக்கே நல்லா தெரியும் கிழவி. இந்த ராணி ஐராவதி அவ எதிரிங்களை எப்படி நாசமாக்குவான்னு உனக்கு நல்லா தெரியும். இப்ப சொல்லு, ஏன் சமையல் அறைக்கு போன? அவளை ஏமாத்த போனேன். அவ வேணும்னு சொல்லியிருந்தாலும் நான் உதவி செஞ்சிருக்க மாட்டேன். ஆனா சந்திரகாந்தா அப்படி இல்ல. என் உதவிய ஏத்துக்கவே இல்லை. ஏன்னா அவ அந்த மாதிரி பொண்ணே இல்ல. அவ பண்பாடு நிறைஞ்சவ, வெளிப்படையானவ, நல்ல மனசு கொண்டவ. அப்படியா? அப்ப நீ சொல்ற அந்த ரொம்ப நல்லவளான மீனவ பெண்ணுக்கு உன் மேல நம்பிக்கை வந்துருச்சா? அவ ரொம்ப நல்லவனு தான் சொன்ன, முட்டாளுன்னு சொல்ல. அவளுக்கு என் மேல சந்தேகம் இருக்கு. அவ சந்தேகத்தை போக்கு. அவ சந்தேகத்தை விரட்டி விடு. நான் உண்மையிலேயே பைத்தியமாயிட்டேன் அவளை நம்பவை. அதனால இந்த பைத்தியக்கார ராணியை நீ விட்டுட்டு அந்த மீனவ பெண் கால்ல இருக்கேன்னு சொல்லு. என்னோட திட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லு. நீ இனிமே என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நீ அவளுடைய விசுவாசின்னு அவளை நம்ப வைக்கணும். திட்டம் ரொம்ப நல்லாதான் இருக்கு. ஆனா இனி அது தேவையே இருக்காது. மறந்துட்டியா? இன்னைக்கு பௌர்ணமி தான். ஞாபகம் இருக்கு. அதுக்கு தான் உன்னை வரவழைச்சேன். ஆமா, அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். சந்திரகாந்தா கிட்ட இருந்து கத்திய வாங்கறதுக்கு திட்டமும் தயாராயிடுச்சு. ஆவணி மாசம் பௌர்ணமி அன்னைக்கு பகவான் விஷ்ணு கிட்ட நல்ல மனசோட என்ன கேட்டாலும் அது கண்டிப்பா கிடைக்கும். சந்திரகாந்தாவும் இன்னைக்கு மகாவிஷ்ணு கிட்ட பிரார்த்தனை பண்ணியாகணும். அப்பதான் அந்த சக்தி நிறைந்த கத்தி அவளுக்கு கிடைக்கும். ஏன்னா அவதான் அந்த கத்தியோட வாரிசு. ஆனா சந்திரகாந்தாவ அப்படி செய்யறதுக்கு யார் தூண்டுவா? அது நானோ நீயோ சொன்னா கேப்பாளா? ஆனா ஒருத்தரால முடியும். வீரா. வீராவால மட்டும்தான் முடியும். அப்படின்னா நான் முதல்ல வீராவை நல்லபடி பேசி அவனை இதுக்கு சம்மதிக்க வைக்கணும். அந்த மீனவ பெண் என் பையனுடைய போலியான அன்புல பைத்தியமாயிட்டா. என் பையன் என்ன சொன்னாலும் அவ கேட்பா. என் பையன் கிட்ட நான் என்ன சொல்றேனோ அதத்தான் அவளும் கேட்பா. நான் வரேன் வீரா. உன் அம்மா வந்துட்டு. உமாங், நேத்து என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. வீராவும் கேட்ட சொல்ல மாட்டேங்கிறான். என்ன நடந்துச்சுன்னு நீ அதை சொல்லு. எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? ஒருவேளை வீராவுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கோப்பைய தெரியாம நீ குடிச்சிட்டியா என்ன? இங்க பாரு, என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லு. இல்லனா சொல்லிடுறேன். உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னா, நான் தான் தெரியாதனமா அந்த மருந்தை 2 கோப்பையிலையும் ஊத்திட்டேன். அதனால எனக்கு ஏதோ ஞாபகம் இல்ல. ஆனா எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. ஏன்னா நீ அங்கிருந்து வெளியே போன. அதாவது நீங்க 2 பேரும். 2 பேருமா? அப்புறம் என்னாச்சுன்னா, நீ போய் தண்ணிக்குள்ள விழுந்துட்ட. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் நான் எப்படி பார்க்க முடியும்? நடந்தது உங்க 2 பேருக்குள்ள நடந்துச்சு. பண்ணதுல நீ தான் பண்ண. உனக்கு தான் மந்திரம் வராதுல்ல, அப்புறம் ஏன் பண்ண? இங்க பாரு, திரும்பவும் கேக்குற, என்ன நடந்துச்சு சொல்லு. காதல், அதாவது தண்ணிக்குள்ள. என்ன நடந்துச்சு? ஒண்ணும் நடக்கல. வீரா உன்னை தண்ணிக்குள்ள இருந்து தூக்குனாரு, அப்புறம் உன்னை அறைக்குள்ள தூக்கிட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் கட்டில படுக்க வச்சாரு. அதுக்கப்புறம் ஒண்ணும் நடக்கல. முழு ராத்திரியும் நான் அறைக்கு வெளியில தான் காவல் இருந்தேன். வீரா எதுவும் பண்ணல. அப்ப பண்ணதெல்லாம் நீ தான் பண்ணிருக்க. எல்லாம் ஏன் தப்புதான். நான் நீ சொன்னதை நம்பி இருக்கவே கூடாது. நீயும் உன் மந்திரமும் வீரா உண்மையை சொல்லுவான்னு பார்த்தேன். இப்ப யாரு என்ன சொன்னா என்ன சொல்லலன்னு ஒண்ணும் தெரியல. வீரா மனசுல இருக்கிறத தெரிஞ்சுக்க வேற ஏதாவது பண்ணணும். நான் இன்னொரு திட்டம் சொல்லவா? நீ எதுவும் சொல்ல வேணாம். இதுக்கு மேல உன் மந்திரத்தை நான் நம்ப போறதில்ல. நான் இப்பவே வீராவை போய் தேடுறேன். அவன் மனசுல இருக்கிறத கண்டுபிடிக்க நான் தான் ஏதாவது பண்ணணும். இப்ப நீ என் கண்ணுல சிக்கிட்ட. இனிமே நீ என் கண் பார்வையில இருந்து எப்பவுமே தப்ப முடியாது சந்திரா. இது சம்பாவோட பார்வை. ஒரு தடவை பதிஞ்சிருச்சுன்னா விடவே விடாத. வீரா, என்னுடைய மகன் வீரா, அந்த வீரமான வீரா காதல் என்ற தெருவுல தொலைஞ்சு போயிட்டான். ஆனா இப்ப திரும்பவும் வீரன் ஆயிட்டான். திரும்பவும் அவனுடைய பொறுப்புகள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டான். சபாஷ். இன்னைக்கு ராத்திரி என்ன நடக்கணும்னு தெரியுதா? அதுக்கான ஏற்பாடுகளை தான் செய்யறேன். நான் உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு. எனக்கான பால் இன்னைக்கு காலையிலேயேவா? எப்போ உன்னை தனியா பார்க்க வந்தாலும் அந்த பொண்ணோட காதல் வலையில தான் நீ இருக்க. இன்னைக்கு நீ தனியா இருக்கிறத பார்த்தேன், அதனாலதான் உன் கூட கொஞ்ச நேரம் இருக்கலான்னு வந்தேன். உன் சந்தோஷத்துக்காக இத கொஞ்ச நேரம் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். என் சந்தோஷம் தானமா உங்க நோக்கம். வீரா, 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 நீயா? நீ என்ன பயமுத்திட்ட? நீ பயப்படக்கூடாதுன்னு தான் நான் வந்திருக்கேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து வீராவை சரி தேடுவோம். வா. வா வா. அந்த மீனவ பொண்ணு எங்க போயிட்டா? இவ்வளவு நேரம் இங்க தானே இருந்தா. உனக்கு தெரியும்ல வீரா, நான் உன் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கேன். ராணி ஐராவதி விஜயநகரத்தை ஆட்சி புரியலாம், ஆனா ராணி ஐராவதியுடைய மனச ஆட்சி புரியறது நீ மட்டும்தான். எனக்கும் இந்த உலகத்துல உங்களை விட பெருசு வேற எதுவும் இல்லைம்மா. இருக்காளே உன் மனைவி. இந்த அரண்மனை முழுக்க நான் தேடிட்டேன், அறைகள், மாடம். ஆனா இந்த வீரா எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டான்னு தெரியலையே. அவன் மனுஷனா மாயாவியா? ஏமா உன் புருஷனை பத்தி என்ன இப்படி எல்லாம் சொல்ற? பின்ன எப்படி சொல்ற? ஒரு பொண்டாட்டி இப்படி தேடுறா, ஆனா புருஷன் சொல்லாம கொள்ளாம எங்கேயோ போய் மறைஞ்சிட்டான். இளவரசர் வீராவை பாத்தியா? நெருப்பு மேல நின்னு உடற்பயிற்சி செய்யறாரு. நீ எரியற நெருப்பு தான் பார்த்த. நான் இளவரசரோட பறந்து விரிந்த மார்பை பார்த்தேன். ஆண்மகன்னா அவருதான். அவரு சிங்கமாரியில உடற்பயிற்சி செய்யறாரு. பாத்தியா, உன் புருஷன் உடற்பயிற்சி கூடத்துல இருக்காரா? போய் பார்க்கலாம் வா. எங்க போய் தொலைஞ்சா? ஏன் பார்வையில இருந்து தப்பிட்டா? அம்மா, நான் தான் சொல்றேன்ல, எனக்கு இந்த உலகத்துல உங்களை விட பெருசு வேற எதுவும் இல்லை. ஆமாப்பா, உலகத்தோட பார்வையில சந்திரகாந்தா உன்னுடைய மனைவி. நான் அவளோட மாமியார். ஆனா விஜயநகரத்து மருமக இல்ல. அவ பெரிய மந்திரவாதின்றது நமக்கு மட்டும்தானப்பா தெரியும்.
அவ உன்னோட அம்மாவையே செய்வனையால கட்டுப்படுத்தி வச்சிருக்கா. இன்னைக்கு ராத்திரி சந்திரகாந்தாவை என்கிட்ட கூட்டிட்டு வா. அவ ஒருவேளை வர மறுத்தா இல்ல 1000 கேள்வி கேட்டா நீ அவளுக்கு பதில் கூறு. இன்னைக்கு நீ அவளை என்கிட்ட எப்படி கூட்டிட்டு வரேன்றத நீ யோசி. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ வீரா, இன்னைக்கு ராத்திரி என்ன நடந்தாலும் சரி, உன் வழியில யார் தடுக்க நினைச்சாலும் நீ நிக்க கூடாது. இன்னைக்கு நீ அவளை எப்படியாவது என்கிட்ட கூட்டிட்டு வந்தாகணும். பௌர்ணமி ராத்திரியான இன்னைக்கு அவ செஞ்ச செய்வனைய நான் உடைச்சே ஆகணும். அப்ப நீ என் கூட தான் இருக்கணும், என் கூட தான் நின்னே ஆகணும். புரிஞ்சுதா? சரிம்மா, நீங்க சொன்னது நடக்கும். உடற்பயிற்சி கூடும் அந்த பக்கம் இருக்கு. இன்னைக்கு நான் கொடுத்த பால்ல வெறும் மயக்க மருந்து மட்டும் இல்ல, என்னுடைய தந்திரமும் இருக்கு வீரா. அந்த சந்திரகாந்தாவை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் யார் கட்டுப்படுத்தினாலும் நீ கட்டுப்பட மாட்ட. அந்த ஆண்டவன் புண்ணியத்துல எதுவும் நடக்கல. உன்னை எடுத்து வளர்த்த நாள்ல இருந்து இன்னைய வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட நீ என்னோட புள்ள இல்ல. நான் உன்னை பெத்தவ இல்ல, எடுத்து வளர்த்தவ மாதிரி என்னைக்காவது நடந்திருக்கனா? எப்பவும் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான், அதுதான் நீ வீரா. என்ன வீரா இங்கேயும் இல்ல? அவர் அறைக்கு போயிருப்பாரு. வா உமா. சந்திரகாந்தா, இவ அறையில இல்லைன்னா எங்க போயிட்டா? வீரா, நான் தேசிங். என்ன பண்ற? என்னாச்சு? உன்னதான் நான் தேடி வந்துகிட்டு இருக்கேன். போயிடு வீரா, நில்லு. நான் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசி ஆகும். அப்புறம் பேசலாம். வீரா, அப்புறம் ரொம்ப தாமதமாயிடும். பீமாக்கு உடம்பு ரொம்ப முடியாம இருக்கு வீரா. யார் பீமா? அவனை பத்தி என்கிட்ட ஏன் சொல்ற? என்ன? யார் பீமாவா? வீரா, உனக்கு என்னாச்சு? சந்திரகாந்தோட அப்பா பீமா. அவருக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல. அவர் சந்திரகாந்தாவை பார்க்க விரும்புறாரு. அதுக்கு இன்னைக்கு சந்திரகாந்தா எங்கேயும் வரமாட்டா. என்னைக்கு அவ வீரா, 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 வீராக்கு என்னாச்சுன்னு தெரியல. நிச்சயமா ஏதோ தப்பு நடந்திருக்கு. அப்ப இந்த மீனவ பொண்ணோட அம்மா அப்பா அங்கதான் இருக்காங்களா? இந்த தகவலை நான் இப்ப போய் ராணி கிட்ட சொன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இதுக்கு பதிலா நாம அந்த சின்ன வீட்லயே இருந்திருக்கலாம். எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கும். இது எவ்வளவு பெரிய அரண்மனை. வீரா எங்க இருக்காருன்னே தெரியலையே. என்ன நீங்க இப்படி பண்ணிட்டீங்க?
நிறைய பேருக்கு சாப்பாடு செய்யணும், நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே, மறுபடியும் நான் எப்படி பண்றது? உமாங் அங்க பாரு, அவங்க 2 பேரும். சோனாக்ஷியும் சதாக்ஷியும் அவங்க 2 பேரும் இங்க என்ன பண்றாங்க? வா போய் பார்க்கலாம். எனக்கு தலையே சுத்துற மாதிரி இருக்கு. நீங்க 2 பேரும் இங்கயா? நீங்க 2 பேரும் நீங்க யாரு? ஏன் அவங்கள திட்டுறீங்க? கண்டுபிடிக்கல. ஆமா, கண்டுபிடிக்கல. இளவரசி அம்மா, இவங்க 2 பேருக்கிட்டையும் சாப்பாடு செய்ய சொல்லியிருந்தேன். ஆனா பாருங்க, சாப்பாடு எல்லாத்தையும் வீணாக்கிட்டாங்க. அது மட்டுமா, மொத்த சமையலும் வீணாக்கிட்டாங்க. இது இல்லாம நான் ஏற்கனவே சமைச்சு வச்சிருந்த சமையலையும் கொஞ்சம் கூட வைக்காம மொத்தமா சாப்பிட்டாங்க. நாங்க எதுவுமே சாப்பிடல. எங்க மேல வீணா பழிய போடுறாரு. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டோம்னா எங்க மேல இப்படி பழிய போடாதீங்க. இங்க பாருங்க, நடந்தது நடந்துருச்சு. இனி திட்டாதீங்க. நீங்க திரும்ப சமையல் பண்ணிடுங்க. சரிங்க இளவரசி அம்மா. அப்புறம் நீங்க 2 பேரும் என் கூட வாங்க. சந்திரகாந்தா, இவங்க 2 பேரும் ஏன் காப்பாத்தன? திட்டு வாங்கட்டும்னு விட்டுருக்க வேண்டியதானே? சூரிய நகரத்துல இவங்க 2 பேரும் உன்னை என்ன பாடுபடுத்தினாங்க? கிள்ளுனா எனக்கு என்ன ஆகும்? என்னை எல்லாம் அடிச்சா கூட எனக்கு வலிக்காது. வாய மூடு. 2 பேரும் வாய மூடுங்க. 2 பேரும் எதுக்கு இங்க வந்தீங்க? வீரா, அது வந்து வீராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டது உனக்கு பிடிக்கலல்ல, அதனால தான் எங்க அப்பா எங்க 2 பேரையும் உன்னை பாத்துக்கிறதுக்காக அனுப்பி வச்சாரு. நீ நல்லா இருக்கல்ல? 2 பேரும் தனியா வந்தீங்க? இல்ல இல்ல, க்ரூர் சிங்கோட வந்தோம். அப்ப க்ரூர் சிங் எங்க? காணாம போயிட்டான். எங்க போனான்னு தெரியல. எங்களை அரண்மனையில விட்டுட்டு அப்படியே காணாம போயிட்டான். வேலைக்காரங்க கெட்டப்ல அலைஞ்சிட்டு இருக்கோம். உங்களை பார்த்தா கூட அப்படித்தான் இருக்கீங்க. அம்மா, இங்க பாருங்க, க்ரூர் சிங் எங்க இருக்கான்னு தெரியற வரைக்கும் நீங்க 2 பேரும் பணிப்பெண்களாவே இருங்க. நீங்க 2 பேரும் யாருங்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. ஏன்னா நீங்க 2 பேரும் சூரிய நகரத்தோட ஒற்றர்கள்னு சொல்லி உங்களை சிறையில தள்ளிடுவாங்க. சரியா? வாங்க வாங்க பணிப்பெண்களோ, வாங்க. வீரா நில்லு. வீரா, இப்ப நீ உன் கட்டுப்பாட்டுல இல்ல வீரா. சந்திரகாந்தாக்கு உன்னால ஆபத்து வீரா. சொன்னா கேளு, நான் உன்னை போக விட மாட்டேன். நில்லு, உன்னை நான் போக விட மாட்டேன். சீக்கிரம் சீக்கிரம் உள்ள வாங்க. யாராவது பார்த்துட்டா வம்பு. கதவை பூட்டுவோமா? நீங்க 2 பேரும் குளிச்சிட்டு வாங்க, உங்களுக்கான உடைகளை தரேன். சரி. இது என்ன தட்டு? அது இந்த தட்டு நல்லா இருந்துச்சா, அதான் எடுத்துக்கிட்டேன். அப்புறமா அங்க வச்சிடலான்னு தான் நினைச்சேன். சரி, பிரச்சனை இல்ல. நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க. உண்மையிலே கெட்ட வாடை அடிக்குது. வா வா. உமா, முதல்ல க்ரூர் எங்கன்னு தேடி கண்டுபிடி. உனக்கு தான் எல்லாரையும் தெரியுமே. யார்கிட்டயாவது விசாரி. யாராவது அவனை பாத்திருக்காங்களா, யாராவது அவனை பத்தி பேசுறாங்களான்னு. சரி. வீரா, போயிடு. என் வழியில குறுக்கிடாத, செத்துடுவேன். இல்ல வீரா, நீ உண்மையிலே உன் கட்டுப்பாட்டுல இல்லன்றது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நான் உன்னோட உயிர் நண்பன் தேசிங். இங்க பாரு, இன்னைக்கு எனக்கும் சந்திரகாந்தாவுக்கும் இடையில யார் வந்தாலும் செத்துருவாங்க. இல்ல வீரா, நீ உன்னோட கட்டுப்பாட்டுல இல்ல. நீ சந்திரகாந்தாவை ஏதோ பண்ண போறன்னு எனக்கு நல்லா தெரியுது வீரா. நான் உன்னை போக விட மாட்டேன். வீரா வீரா நில்லு வீரா, நான் உன்னை போக விட மாட்டேன். சந்திரகாந்தா, சந்திரகாந்தா, என்னாச்சு? சந்திரகாந்தா. க்ரூர் சிங்க பாத்தியா? குரூரை பார்க்கல, வீரவ நான் பார்த்தேன். அவரோட உண்மையான முகத்தை பார்த்தேன். என்ன சொல்ற? அவரு உன்னை பைத்திய மாதிரி தேடிட்டு இருக்காரு. அவரு தேசிங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறத கேட்டேன். இன்னைக்கு உனக்கு அவருக்கு இடையில யார் வந்தாலும் அவங்கள கொன்றுவாராம். அப்போ தேசிங்க அவனை தடுத்தா. அப்போ தேசிங்க வீரா தாக்கிட்டாரு. இல்ல இல்ல, வீரா அப்படிலாம் செய்ய மாட்டான். வீரா எனக்காக அவன் உயிர் நண்பனையே தாக்க மாட்டான். ஆனா அவர் அப்படி பண்ணாரு. அதை நான் என் கண்ணால பார்த்தேன். வா சந்திரகாந்தா, வா, நம்ம இங்கிருந்து ஓடிடலாம். வா. உமா, வேண்டாம். என்ன வீரா கிட்ட கூட்டிட்டு போ. உண்மையிலேயே வீரா ரத்த வெறியில் இருக்காரு. உமா, வீரா எனக்காக தேசிங் கிட்ட மோதுறான். நான் அவனை தடுத்தாகணும். சீக்கிரம் வா உமா. இல்ல வேண்டாம். வா வா. சரி வா, இந்த பக்கமா வா.
நீ உன் கட்டுப்பாட்டுல இல்ல வீரா. இன்னைக்கு எனக்கும் சந்திரகாந்தாவுக்கும் இடையில வராதன்னு சொன்னேன். வீரா இன்னும் ஏன் சந்திரகாந்தாவை கூட்டிட்டு வரலன்னு தெரியலையே. வா வீரா வா. ராணி அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இப்ப வேணா, நீ இங்க இருந்து கிளம்பு. ராணி அம்மா, இந்த தகவல் சந்திரகாந்தாவை பத்தினது. அவங்க அம்மா அப்பாவை பத்தி சொல்லு. ராணி அம்மா, சந்திரகாந்தாவோட அப்பா அம்மா மதேஷ் நகர்ல இருக்காங்க. அவங்கள அங்க மறைச்சு வச்சிருக்காங்களாம். அப்படி அவங்கள மறைச்சு வச்சிருக்கிறது வேற யாரும் இல்ல, வீராவும் தேஜாசும் தான். நான் இப்பதான் இந்த வார்த்தைய தேஜாஸோட வாயால கேட்டேன். வீரா இவ்ளோ பெரிய விஷயத்தை என்கிட்ட மறைச்சிருக்கான். ராணி அம்மா, வீராவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அவன் தனக்கும் சந்திரகாந்தாவுக்கும் நடுவுல யாராவது வந்தாங்கன்னா அவங்கள சும்மா விட மாட்டாங்கன்னு தேஜாஸ் கிட்ட சொல்லிட்டு இருந்தான். அந்த தேஜாஸ் நான் அவளை பார்க்க கூடாதுன்னு தடுக்கிறான். எனக்கு தெரியல ராணி அம்மா, அந்த சந்திரா வீராவுக்கு என்ன மயக்கத்தை போட்டிருக்கான்னு. வீரா மேல மாயம் பண்ண சந்திரகாந்தாவே நான் தான். தேஜ் ஏன் அவனை தடுக்கிறான்? எங்க இருக்காங்க? அங்கதான் அரண்மனை கூடத்துல. யாரும் நடுவுல வரக்கூடாது. இங்க பார், நான் சொல்றது கேளு. என் வழியில குறுக்கிடாத. இல்ல வீரா, நான் போக மாட்டேன். உன்னை எந்த தப்பும் பண்ண விட மாட்டேன். நான் உன்னுடைய நண்பன். நீ ரத்த வெறியில இருக்க. நான் உன்னை எந்த தப்பு பண்ண விட மாட்டேன். வேணாம் வீரா, நான் உன்னை போக விட மாட்டேன். நான் சொல்றது கேளு. தேஜ், சந்திரகாந்தா போயிடு. வீரா அவன் கட்டுப்பாட்டுல இல்ல. நான் சொல்றதை கேளு. போ. வேணா நிறுத்து வீரா. போ வீரா, நிறுத்து வீரா. வீரா, நீ என்ன பண்ற? அவரை விடு. வீரா, தேசிங்க விடு. நீ என்ன தானே தேடின? நான் வந்துட்டேன். சொல்லு, என்ன ஏன் தேடின வீரா? சொல்லு வீரா, உனக்கு என்ன ஆச்சு? எனக்காக உன் உயிர் நண்பனை எதுக்காக கொல்ல பாக்குற? என்ன இவ்ளோ வெறியோட எதுக்கு தேடுற வீரா? சொல்லு வீரா, பதில் சொல்லு. யாரோ சொன்னாங்க. யாரு சொன்னா? சொல்லு, பதில் சொல்லு. யாரு சொன்னா? வீரா, 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 வீரா. வீரர்களே, வீரா, வீராக்கு என்ன ஆச்சு? யார் இப்படி செஞ்சா? வீரா என்ன தேடிட்டு இருந்தான். இப்ப தேசிய கூட சண்டை போட்டுட்டு இருந்தா. அப்புறம் நான் வந்ததை நிறுத்திட்டான். இப்ப வீராக்கு அடிபட்டிருக்கு. நான் இவனுக்கு மருந்து போடுறேன். வீராவுடைய காயத்துக்கு என்ன மருந்து போடணும்னு எனக்கு நல்லா தெரியும். இவன் ஏன் மகன் வீரா, இளவரசன் வீரா. வீரர்களே, தூக்கிட்டு வாங்க. நில்லுங்க, யாரும் வரக்கூடாது. வீராவை நான் பாத்துக்கிறேன். நான் வீராவுடைய அம்மா, அதனால அவனை நான் பாத்துக்கிறேன். தூக்கிட்டு வாங்க. நான் வீராவோட மனைவி. கணவனை பாத்துக்க வேண்டியது மனைவியோட கடமை. அது தர்மமும் கூட. வீரர்களே, தூக்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். இது விஜயநகரத்து ராணியோட ஆணை. நில்லுங்க, வீரா மேல யாரும் கைய வைக்க கூடாது. இது விஜயநகரத்து இளவரசியோட ஆணை. ஒரு பையன் மேல தாய்க்கு தான் முதல் உரிமை. நீங்க என்ன சொன்னீங்க? இளவரசன் தான் நாட்டோட எதிர்காலம்னு. இப்ப எதிர்காலத்தை காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை. தூக்கிட்டு வாங்கன்னு சொல்றல்ல, இது என்னுடைய ஆணை. நில்லுங்க,
வரக்கூடாதுன்னு சொன்னல. வீரா என்னோட கணவன். ஒரு கணவனுக்கு எந்த ஆபத்துனாலும் அதை தடுக்க மனைவி தான் முதல் ஆளா இருப்பா. ஒரு மனைவி கணவனை காப்பாத்துறத கடவுளால கூட தடுக்க முடியாது. வீராவை நான் பாத்துக்கிறேன். உமங் வா, எனக்கு உதவி பண்ணு. நீ வேப்பல கேட்ட, நான் கொண்டு வந்துட்டேன். இந்த அப்படி இதை எடுத்துட்டு வர இவ்ளோ நேரமா? என்ன பண்ண சொல்ற? இங்க அக்கம் பக்கத்துல எங்கேயும் கிடையாது. நான் தூரமா போய் எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்புறம் ஏன் நடந்து போன? பறந்து போயிருக்கலாம்ல. அடடா, அத கூட நான் மறந்து போயிட்டேனே. இப்படியா மறப்ப? தேஜாண்ணா, இங்க வாங்க. கையை காட்டுங்க. ஆனா நீங்க தான் எனக்கு மருந்து போட்டுட்டீங்க. மருந்து தான் போட்டேன், கட்டு போடலையே. தேஜாண்ணா, நான் வீராவுக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேக்குறேன். எனக்கு எதுவுமே புரியல. நீங்க 2 பேரும் உயிர் நண்பர்கள். அப்புறம் ஏன் வீரா உங்களை தாக்க வந்தா? அவருக்கு நினைவு திரும்பட்டும். அவர்கிட்ட நானே விசாரிக்கிறேன். நான் அவரோட மனைவி. அவர் எனக்கு பதில் சொல்லியே ஆகணும். நீங்க மனைவி இல்ல, வீராவுடைய எதிர்காலம். உங்களை மாதிரி ஒரு மனைவி கிடைக்க வீரா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். உடம்புல கத்தி சின்ன இருக்கக்கூடிய பொண்ணு கிடைச்சிட்டா. யார் அது? அவதான் சூரிய நகரம் வந்ததை முதல்ல பார்த்தவ சந்திரகாந்தா. ஆமா, நான் முதல்ல அவளை காதலிக்கிற மாதிரி நடிச்சேன். நாடக கல்யாணமும் பண்ணேன். அவளை விஜயநகரத்துக்கு கூட்டிட்டும் வந்துட்டேன், அம்மாவுக்காக. உடம்புல கத்தி சின்ன இருக்கக்கூடிய பொண்ணு கிடைச்சிட்டா. யார் அது? அவதான் சூரிய நகரம் வந்ததை முதல்ல பார்த்தவ சந்திரகாந்தா. ஆமா, நான் முதல்ல அவளை காதலிக்கிற மாதிரி நடிச்சேன். நாடக கல்யாணமும் பண்ணேன். அவளை விஜயநகரத்துக்கு கூட்டிட்டும் வந்துட்டேன், அம்மாவுக்காக. தேஜாண்ணா, என்ன யோசிக்கிறீங்க? வீரா ஏன் இப்படி திடீர்னு ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறான்னு கேக்குறேன். வேற யாரோ அதை சொல்லி அதவன் கேக்குற மாதிரியே இருக்கு. இதுதான் முதல் தடவையா இல்ல இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கா? ஐரா, உன் பையன் தான் அந்த பொண்ணை தூக்கிட்டு வரதா சொன்னா. ஆனா அந்த பொண்ணு உன் பையனை தூக்கிட்டு போயிட்டா. நீ என்னடானா சிரிக்கிற? ஏன்னா இப்ப ஒருத்தி அழப்போறா. அவ அழுவறத நினைச்சு நான் சிரிச்சேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரத்ன பிரபாவுக்கு சமமா எனக்கு ஒருத்தி கிடைச்சிருக்கா. நிறைய எதிரிங்க வந்தாங்க, நிறைய எதிரிங்க அழிஞ்சாங்க. எத்தனையோ எதிரிங்களுடைய தலையை நான் வெட்டி இருக்கேன். எத்தனையோ எதிரிங்களுடைய தலை என் முன்னாடி குனிஞ்சிருச்சு. ஆனா எதுவும் சவாலா இல்ல.
ஆனா இப்போ எனக்கு சமமா ஒரு எதிரி கிடைச்சிருக்கா. சந்திரகாந்தா. அவ என்கிட்ட இருந்து என் பையனை பறிச்சுட்டதா நினைச்சிட்டு இருக்கா. என்ன தோக்கடிச்சிட்டேன்னு நினைச்சு வானத்துல மிதந்துகிட்டு இருக்கா. மிதக்கட்டும். எதிரிய ஏற விட்டு அடிக்கிறது தான் என்னுடைய வழின்றத அவ தெரிஞ்சுக்கணும். அந்த சந்தோஷமே தனி. அந்த மகிழ்ச்சி இப்ப வரப்போகுது. எப்போ சூரியன் மறைய போகுது, ஆவணி மாச பௌர்ணமி நிலா உதிக்க போகுது. நீ ஏன் பயப்படுற கேள்வி? இந்த தேளோட விஷத்தை நான் குறைச்சிட்டேன். இந்த தேள் உன்னை கொட்டினா கூட நீ சாக மாட்ட, மயங்கி விழுந்துருவ. போ, நீ எங்க போகணும்னு உனக்கு தெரியும். ஆனா ஓ மருமக, ஓ மகன் கூட அறையில இருக்காளே. அவளை அந்த அறையை விட்டு வெளியே வர வைக்க வேண்டியது என் வேலை. சொல்லுங்கண்ணா, வீராவுக்கு ஏன் இவ்ளோ கோவம் வருது? முன்னாடியில இருந்து இப்படித்தானா இல்ல வேற காரணம் இருக்கா? அம்மாவை குணப்படுத்துறதுக்காக சந்திரகாந்தாவை விஜயநகரத்தை கூட்டிட்டு வந்தே ஆகணும். விஜயநகரம் வந்துட்டா சாக போறா. அதுதான் அவளோட விதி. ஆனா அவளோட அம்மா அப்பாவுக்கும் இதுக்கும் எந்த சம்மதமும் இல்லை. அதனால அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. அதுக்கு நீ தான் பொறுப்பு. இல்ல சந்திரகாந்தா, எந்த பிரச்சனையும் இல்ல. என்ன சொல்றது, வீரா ரொம்ப ரொம்ப நல்லவன். அவன் தன்னோட நாட்டை மட்டும் இல்ல, தன்னோட மக்களையும் காக்குறவன். எந்த குடிமக்களா இருந்தாலும் சரி, மாதநகர மக்களா இருந்தாலும் சரி. மாதநகரம் அது எங்க இருக்கு? அது அங்க நிறைய குடிமக்கள் இருக்காங்க. எல்லாருக்கும் வீரா உதவி செய்யறான். வீரா உதவி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான். நண்பர்களா மக்களான்னு பாகுபாடு பார்க்க மாட்டான். வீரா ரொம்ப நல்லவன். எப்பவுமே அப்படிதான். அவனுக்கு திடீர்னு கோவம் வரும், திடீர்னு ஒரு மாதிரியா நடந்துக்குவான். இந்த மாதிரி எல்லாம் சாதாரண மனுஷங்க கூட நடந்துப்பாங்களே, ஏன் வீரா நடந்துக்க கூடாதா? என்னால ஏத்துக்க முடியல. இந்த கோவம் ரொம்ப வித்தியாசமானது. இந்த கோவத்தோட காரணமும் வேற. காரணம் தெரிஞ்சிருச்சு. பால். இங்க பணிப்பெண்கள் நிறைய பேர் வீராக்கு பால் கொண்டு வந்து தர்றத நான் பார்த்திருக்கேன். அதை குடிச்சதும் வீரா ஆளே மாறி போயிடுறாரு. நீ பைத்தியம் ஆயிட்டியா? பால் குடிச்சா வீராக்கு ஏன் கோவம் வரணும்? ஆமா, பால் குடிச்சா வீராவுக்கு சக்தி தானே வரணும். சக்தி தான் வருதே, சும்மா சூறாவளி மாதிரி வருது. உனக்கு ஞாபகம் இல்லையா, விருந்து நடந்த அன்னைக்கு அவர் எப்படி நடந்துக்கிட்டாருன்னு? அன்னைக்கு அவரு ரொம்ப வித்தியாசமா எல்லாம் நடந்துக்கிட்டாரு. கடைசியில மயங்கன நிலைக்கெல்லாம் வந்துட்டாரு. வீரா இவ்ளோ வளர்ந்ததுக்கு அப்புறம் பால் குடிக்கிறானா? அப்ப இது எல்லாமே பாலோட வேலையா? இல்ல, இது சோபவனத்தோட வேலை. இல்ல, வெறும் சோமபானம் குடிக்கிறவங்க இப்படி எல்லாம் மாற மாட்டாங்க. ஒரு சமயம் என்ன காதலிக்கிறதா சொல்றான், ஆனா இன்னொரு சமயம் வேற பெண்களோட சுத்துறான். என்ன மனைவியா பாத்துப்பேன்னு சொல்லுவான், நானும் பாத்துப்பேன். அப்புறம் திடீர்னு என்னை விட்டு போயிடுவான். வீரா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு புரியாத புதிர். ஆனா என்னாச்சு? அங்க எல்லார் முன்னாடியும் அப்படி பேசுன? இவர் என்னோட கணவர், நான் அவரோட மனைவி, அப்படி இப்படின்னு பேசுன? இதுதான் நீ பாத்துக்கிட்ட லட்சணமா? இன்னும் நினைவு திரும்பல? வைத்தியரையா, நீங்க வீராக்கு வைத்தியத்தை பாருங்க. இவனை அங்க எடுத்துட்டு வர ஏற்பாடு பண்ணுங்க. முடியாது. வீராக்கு வீராவோட அறையிலேயே மருத்துவம் பாருங்க. வீராவை பாத்துக்கிறேன்னு நான் சொன்னல, பாத்துக்கிறேன்.
வீராவோட மனைவி. நீ வீராவுடைய மனைவின்னு நினைக்கிறப்பதான் எனக்கு பயமா இருக்கு. என்னைக்கு என் பையன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டானோ அன்னையில இருந்து அவனுடைய புத்தி நேரம் எல்லாம் தப்பா போயிடுச்சு. அவனுடைய வாழ்க்கை கிரகணம் எல்லாம் மாறி போச்சு. பாரு பாரு, ஒரு வீரனை நீ என்ன பண்ணி வச்சிருக்க? என் பையன் வீரா ஒரு சிங்கம் மாதிரி என் கூட வாழ்ந்துகிட்டு இருந்தான். ஆனா இப்போ அவன் மயங்கி விழுந்து கிடக்குறான். என்னால என் பையன் இப்படி மயங்கி கிடக்கிறத பார்க்க முடியாது. எங்க இருந்து கிளம்பு. இனி என் பையன் வீராவை நான் பாத்துக்கிறேன். ராணி ஐராவதி பாத்துப்பா. கிளம்பு. பாத்துட்டு இருக்கியா கிழவி? சந்திரகாந்தாவை நான் சொன்ன மாதிரி வெளியே அனுப்பிட்டேன். சந்திரகாந்தாவை பார்த்துட்டேனா அவ மேல நான் தேட விட்டுருவேன். அங்க எல்லார் முன்னாடி அப்படி பேசுன. இவர் என் கணவர், நான் அவருடைய மனைவின்னு, நான் அவரை பார்த்துப்பேன்னு. நீ வீராவுடைய மனைவின்னு நினைச்சாதான் பயமா இருக்கு. எந்த நேரத்துல என் பையன் உன்னை கல்யாணம் பண்ணானோ அன்னையில இருந்து அவருடைய புத்தி நேரம் எல்லாம் தப்பா போயிடுச்சு. அவருடைய வாழ்க்கையே கிரகணம் பீடிச்சிருச்சு. சந்திரகாந்தா, சந்திரகாந்தா வா. சந்திரகாந்தா வந்துட்டா. இவ யாரு? அம்மா, அம்மா. வீரா, உனக்கு முழிப்பு வந்துருச்சா? நீ மயங்கி கிடக்கிறத பார்த்து என் உயிரே போயிடுச்சுப்பா. எனக்கு தலை ரொம்ப வலிக்குதுமா. அப்புறம் அப்புறம் இந்த காயம் எப்படி? நான் எப்படி இங்க வந்தேன்? வீரா, நீ இப்போ எதையும் சிந்திக்காத, ஓய்வெடுத்துக்க. அம்மா, அவ எங்க? சந்திரகாந்தா? நான் தான் சொன்னேன்லப்பா, ஓய்வெடு. இல்லம்மா, எனக்கு என்னவோ எதுவும் சரியா படல. நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி தெரியுது. ஆமா, நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. நீங்க ரத்த வெறி பிடிச்சிருந்தீங்க. நீங்க தேசிங்க தாக்கிட்டீங்க. நீங்க சந்திரகாந்தாவை ஒரு பைத்திய மாதிரி தேடினீங்க. வாய மூடு, வாய மூடு. வீரர்களே, இவனை கைது பண்ணுங்க. ஐயா, அங்க போயிட்டானுங்க. வீரா, நீ ஓய்வெடு. ஆனா இல்லம்மா, உமாங் ஏன் அப்படி சொல்லிட்டு போறான்? அம்மா மேல நம்பிக்கை இல்லையா? அவன் சொல்றத நம்புறியா? வீரா, நீ உடற்பயிற்சி பண்ணிக்கிட்டு இருந்த. அதிகமா உடற்பயிற்சி பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால நீ மயங்கிட்ட. ஓய்வெடு. நான் முதல்ல உடைய மாத்திக்கிறேன்.
பாலில் கலந்த மயக்கம் தெளிஞ்சுக்கிட்டு இருக்கு. வீரா ஏதாவது செய்யறதுக்கு முன்னாடி நான் ஏதாவது செஞ்சாகணும். அண்ணி, நான் உங்களுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நீங்க மட்டும் வீராக்கு நடுவில் வரலனா என்ன நடந்திருக்குன்னே சொல்ல முடியாது. அண்ணின்னு சொன்னீங்கல்ல, என் கடமையை செய்ய வேணாமா? வீரா அப்படி செஞ்சதை நான் தடுக்க செஞ்சேன். அப்படி செஞ்சதுக்காக பின்னாடி அவனே வருத்தப்படுவான். ஆனா வீரா ஏன் அப்படி செஞ்சான்னு தெரியல. அவன் அந்த மாதிரி ஆளே கிடையாது. சின்ன வயசுல இருந்தே அவனை எனக்கு தெரியும். யாரோ ஏதோ அவனுக்கு செய்வன செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். செய்வினையா? உங்களுக்கு என்னன்னு தோணுது? யார் இதை செஞ்சிருப்பா? சம்பா அப்படி செஞ்சாலும் செய்வான். ஏன்னா சம்பா வீராவை விரும்புறான். வீரா உங்களை கல்யாணம் பண்ணதுனால அவ பழி வாங்கறதுக்காக அந்த மாதிரி செஞ்சிருக்கலாம். வீரா ஏதாவது தப்பு பண்ணுவான்னு ஆசைப்படுறான், புரியுதா? தேஜானா, நான் யார் கூடயும் போட்டி போட விரும்பல. நான் விரும்புறது ஒண்ணுதான், வீரா சீக்கிரமா குணமாகணும். அவர் என்னை ஏத்துக்கணும். அவரும் அதுக்கு தான் முயற்சிக்கிறாரு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியும், ஒருவேளை நானே தாலியை போட்டுக்க மறந்தாலும் அவனே வந்து எனக்கு போட்டு விடுவான். ஆனா இது வரைக்கும் கணவனா எனக்கு எதுவும் செஞ்சதில்ல. என்ன கல்யாணம் பண்ணி விஜயநகரத்துக்கு கூட்டிட்டு வந்தான், வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தான். இருந்தாலும் நான் வீரோட மனைவிங்கிற உணர்வு எனக்கு வரவே இல்லை. கல்யாணம் நடந்ததாவே தோணல. நடந்த கல்யாணமே தப்பு. தன்னோட அம்மாவுக்காக உன்னை விஜயநகர கூட்டிட்டு வரதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். எனக்கு என்னமோ பெரிய தப்பு நடக்க போற மாதிரியே தோணுது. நீங்க சொல்லுங்க தேஜானா, வீரா ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறான்? இதுக்கெல்லாம் என்ன காரணம் இருக்கும்? பகை. ஐராவதி சூரிய நகரத்தை தன்னோட எதிரி நகரான்னு நினைக்கிறாங்க. எதிரி நாட்டு பொண்ணு அவங்களுடைய மருமகளா வந்திருக்கா. அதனாலதான் மனைவியை ஆதரிக்கவா இல்ல அம்மா கூட இருக்கவான்னு குழம்பி போயிருக்கான். வீரோட குழப்பத்தை நம்ம எப்படி போக்குறது? ஒரே ஒரு வழி இருக்கு, ஆனா அது ரொம்ப கஷ்டம். நான் வீராக்காக என்ன வேணா பண்ணுவேன். அதுக்கு முதல்ல நீங்க உங்க மாமியார் மனசுல இடம் பிடிக்கணும். இனிமே நீங்க விஜயநகரத்தோட பொண்ணுன்னு அவங்க நம்பியாகணும். ஆனா எனக்கு அவங்கள பத்தி எதுவுமே தெரியாது. அவங்க மனசுல எப்படி இடம் பிடிப்பேன்? அதை உங்களுக்கு நான் சொல்றேன். அம்மா, நான் சந்திரகாந்த் அவ பைத்திய மாதிரி தேடினேன்னு ஏன் உமன் சொன்னா? என்னாச்சுமா? அந்த செய்வேனதான் எனக்கு ரொம்ப வலிக்குது வீரா. நான் ஐநாவை கூப்பிடுறேன். வேண்டாம், அரச வைத்தியரை கூப்பிடுறேன். அவர் மருந்து போடுவார். வீரா, மருந்து கொஞ்ச நேரத்துக்கு தான் வேலை செய்யும். சந்திரகாந்தா செஞ்ச செய்வினைய நம்ம எடுத்தே ஆகணும். உனக்கு ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு தான் பௌர்ணமி. இதை செஞ்சே ஆகணும். இன்னைக்கு தான் ஆவணி மாச பௌர்ணமி. தெரியுமா? சந்திரகாந்தாவை கூட்டிட்டு வான நான் மயங்கிறதுக்கு முன்னாடி சொன்னீங்க. நீங்க எல்லா ஏற்பாடையும் செய்யுங்க. நான் அவளை கூட்டிட்டு வந்துடுறேன். இல்ல நான் கிழவி கிட்ட கொடுத்த தேளு சந்திரகாந்தாவை மயக்க போட வச்சிருக்கோம். வீரா, வீரா, நீ ஓய்விடு. நீ இப்ப போக வேண்டாம். நான் சொல்றத கேளு. இல்லம்மா, நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். நான் தான் சொல்றேன்ல. ராணி அம்மா, அரசவையில எல்லாரும் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஏன், என்னாச்சு? அங்க சந்திரகாந்தா தேழு சந்திரகாந்தாவை கொட்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். ராணி ஐராவதிக்கு வாழ்க! 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 இதெல்லாம் என்ன? ராணி ஐராவதி அம்மா, இன்னைக்கு ராத்திரி ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு கேள்விப்பட்டேன். இன்னைக்கு ஆவணி மாசம் பௌர்ணமி. 22 வருஷத்துக்கு முன்னாடி இதே பௌர்ணமி நாள் இரவுல தான் இந்த அரண்மனையில ஒளி வீசுச்சு. அந்த ஒளி இப்ப வரைக்கும் ஒளி வீசிக்கிட்டே இருக்கு. இந்த நாள்ல தான் நீங்க விஜயநகரத்தோட ராணியானீங்க. நீங்க அரியணையிலையும் அமர்ந்தீங்க. விஜயநகரத்து ராணிக்கு 22வது ஆண்டு வாழ்த்துக்கள். பௌர்ணமி நாள் வாழ்த்துக்கள். ஆவணி நாள் வாழ்த்துக்கள். ராணி அம்மா,
போய் உங்க அரியணையில அமருங்க. ராணி ஐராவதிக்கு ஆரம்பமாகட்டும். ராணி அம்மாவோட 22ஆம் ஆண்டு விழா கொண்டாட்டம் ஆரம்பமாகட்டும். எப்படி இருக்க கொண்டாட்டம்? ஏன் அமைதியா இருக்க? ஏதாவது குறை வச்சுட்டனா? வீரா, பாத்தீங்களா சந்திரகாந்தா உங்க அம்மாவுக்காக எவ்வளவு பெரிய ஏற்பாடுகளை செஞ்சிருக்கான்னு? இதெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. சந்திரகாந்தா, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு வீராவே சொல்லிட்டாரு. உன்கிட்ட சொன்னா என்கிட்ட சொல்லல. அடா, என்ன ஆச்சு உனக்கு? விசித்திரமா இருக்கு. எங்க அம்மாவை கொல்றதுக்காக இவ தான் செய்வன வச்சா, இப்ப அவங்கள சந்தோஷப்படுத்த விழா ஏற்பாடு பண்ணிருக்கா. ஐரா, நிலா உதிச்சிருச்சு. நேரம் போய்கிட்டே இருக்கு. இந்த நேரம் போயிடுச்சுன்னா அப்புறம் நான் உன்னை கொன்னுடுவேன். நான் உன்கிட்ட தேள் கொடுத்து விட்டேன்ல, நீ ஒழுங்கா தேள் வச்சு கொட்டிருந்தீனா இன்னைக்கு இந்த விழா நடந்திருக்காது, வேற ஏதாவது நடந்திருக்கும். இப்ப நான் தான் ஏதாவது செஞ்சாகணும். விழா நடக்கும்போது பாதியில இவளை தூக்கிட்டு போக சொல்லி வீரா கிட்ட சொல்லணும். இன்னைக்கு எனக்கு அந்த மாய கத்தி கிடைக்கிற வரைக்கும் இந்த நிலவும் மறையக்கூடாது, இன்னைக்கு விடியவும் கூடாது. சந்திரகாந்தா, ஏய் உமாங், எங்க போற? விழாவை நல்லா ரசி. சந்திரகாந்தா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா பாத்தியா? ராணி ஐராவதிக்காக ஏற்பாடு பண்ணிருக்க எவ்வளவு பெரிய விழா. இது வெற்றி அடையணும், கண்டிப்பா வெற்றி அடையும். ஆனா என்னைக்கு சந்திரகாந்தா ராணி ஐராவதியோட மனசை ஜெயிக்கிறாளோ அன்னைக்கு எல்லாமே சரியாயிடும். அப்படியா? இந்த விருந்து ராணியோட மனசு ஜெயிக்க ஏற்பாடு பண்ணதா? ராணியோட மனசு ஜெயிக்கிறதும் வீராவை அடையிறதும் ஒண்ணுதான். நான் அதை நடக்க விட மாட்டேன், விட மாட்டேன். வீரா எனக்கு தான் சொந்தம், என்னைக்குமே எனக்கு மட்டும்தான். இவ வீரா கிட்ட போறத தடுத்தாகணும். அப்படி தடுக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல ஒருத்தி வந்தா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா? கூத்தியான்னு சொல்லுவாங்க. உனக்கு நல்லா தெரியும், ராணி ஐராவதிக்கு கூத்தியாங்களை கண்டா பிடிக்காது. வீராவை மட்டும் நெருங்காத, போ. அவளால இவ்ளோ சீக்கிரமா ராணியோட மனசை ஜெயிச்சிருக்க முடியாது. கண்டிப்பா ராணி ஐராவதியோட நோக்கம் வேற எதுலயும் இருக்கு. பாத்தியா வீரா, அந்த பொண்ணு ரொம்ப திமிரு பிடிச்சவ. நான் இன்னைக்கு அவ செஞ்ச செய்வனைய முறிக்க போறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த விழாக்கு அவ ஏற்பாடு பண்ணிருக்கா. இந்த முகூர்த்தம் இது வீணா போயிடணும்னு அவ நினைச்சிருக்கா. அப்புறம் அவ செய்வனைய எதுவுமே செய்ய முடியாது. செய்வனைய முறிக்கிறமா? அப்ப நீதான் அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போகணும். யாருக்கும் சந்தேகம் வராம நீ அவளை கூட்டிட்டு போகணும். ஆனா அதை சீக்கிரம் செய்வீரா, நிலவு மறையறதுக்கு முன்னாடி.
ராணி அம்மா என்னையே ரொம்ப திட்டிட்டாங்க. எல்லாத்துக்கும் அவதான் காரணம். இன்னைக்கு இந்த சம்பா கண்டிப்பா உன்னோட கதையை முடிக்க போறா. இது ஏன் மேல ஆன